ஒரு அரசாங்கம் பதவியேற்று வெறும் 14 மணி நேரத்துல ராஜினாமா செஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நம்ப முடியாத அரசியல் நாடகம் பிரான்ஸ் நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. இந்த பிரச்சனையால உலக பங்கு சந்தை சரிந்து தங்கம் விலை உயரத் தொடங்கியிருக்கு. வாங்க என்னதான் நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு பிரதமரா பதவியேற்று ஒரு மாசம் கூட ஆகல. இவர் அதிபர் மக்ரோனின் நெருங்கிய நண்பர். பல இழுபறிகளுக்கு பிறகுதான் நேற்று முன்தினம் தன்னுடைய புதிய அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டார். ஆனால் அவர் அறிவித்த வெறும் 14 மணி நேரத்துக்குள்ள அவரே ராஜினாமா செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதன் மூலம் பிரான்ஸ் வரலாற்றிலேயே மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்தவர் அப்படின்ற மோசமான சாதனையும் அவர் படைச்சிருக்காரு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் 2024 நடந்த பொது தேர்தல் தான். அந்த தேர்தலில் பிரான்ஸ் நாடாளுமன்றம் 3 துண்டுகளாக பிரிஞ்சு ஒரு தொங்கு சட்டசபை அமைந்தது. அதிபர் மக்ரோனின் கூட்டணி தீவிர வலதுசாரி கூட்டணி, இடதுசாரி கூட்டணி என யாருக்குமே ஆட்சி அமைக்க தேவையான 289 இடங்கள் கிடைக்கல. அப்போதில் இருந்தே யாரை பிரதமராக நியமித்தாலும் அவர்களால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. கடந்த 2 வருஷங்கள்ல மட்டும் பிரான்ஸ் 5 பிரதமர்களை பார்த்துடுச்சு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் 2027 வரப்போகும் அதிபர் தேர்தல். மக்ரோனால் 3வது முறையாக போட்டியிட முடியாது. அதனால அடுத்த அதிபர் நாற்காலியை கைப்பற்ற எல்லா கட்சிகளும் இப்போதே கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வேறு ஒரு கட்சியுடன் சமரசம் செய்து கொண்டு தங்கள் ஆதரவாளர்களிடம் கெட்ட பெயர் வாங்க எந்த கட்சியும் தயாரா இல்ல. இப்போ அதிபர் மக்ரோனுக்கு முன்னாடி 3 வழிதான் இருக்கு. ஒன்று, மீண்டும் ஒரு புதிய பிரதமரை நியமிக்கிறது. ஆனா அதுவும் தோல்வியடைவே அதிக வாய்ப்பு உள்ளது. 2வது, நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு புதிய தேர்தலை அறிவிக்கிறது. ஆனா கருத்து கணிப்புகளின்படி புது தேர்தல் நடந்தாலும் மீண்டும் இதே போன்ற தொங்கு சட்டசபைதான் அமையும் என்று கூறப்படுகிறது. 3வதா பார்த்தோம்னா அதிபர் பதவியை ராஜினாமா செய்யறது. ஆனா 2027 வரை பதவிக்காலம் இருக்கிறதுனால ராஜினாமா செய்ய போவதில்லை அப்படின்றதுல மக்ரோன் உறுதியா இருக்காரு. சரி, பிரான்ஸ்ல நடக்கிற இந்த அரசியலுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். சம்பந்தம் இருக்கு. ஐரோப்பாவினுடைய 2வது பெரிய பொருளாதார சக்தியான பிரான்ஸ்ல ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் குழப்பம் உலக நிதி சந்தையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. பிரான்ஸ் பங்கு சந்தை சரிஞ்சிருக்கு. பாதுகாப்பான முதலீடு என்று மக்கள் தங்கத்தின் பக்கம் திரும்பியதனால தங்கம் விலை உயரத் தொடங்கியிருக்கு. இந்த சிக்கல்ல இருந்து பிரான்ஸ் எப்படி மீண்டு வரப்போகிறது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.